தியானம் செய்வதற்கு இயலுமாயின் முள்ளந்தண்டை நிமிர்த்தி நேராக தரையில் அல்லது ஒரு ஆசனத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். முகம், கழுத்து, தோள்கள், கை, கால்கள் என உடல் முழுவதையும் ரிலாக்ஸ்டாகவும் தளர்வான நிலையிலும் வைத்திருங்கள். ஆழமாக நாசியினால் மூச்சை உள்ளிழுத்து வாயினால் வெளிவிடுங்கள். இவ்வாறு 2-3 தடவைகள் மூச்சை முழுமையாக உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மனதை அலர்ட்டாக வைத்துக்கொண்டு இங்கு கூறப்படும் விடயங்களை உங்கள் உணர்வுகளாகவும் அனுபவமாகவும் ஆக்குவதற்கு ஆயத்தமாகுங்கள். ஆத்மீக சக்தியாகிய எனக்கு என் ஆத்மீக தந்தை சிவ பரமாத்மா மனதின் மௌன சக்தியை, எண்ணங்களின் சக்தியை உணர்த்தி இருக்கின்றார். என் எண்ணங்களின் ஆற்றலால் விஞ்ஞானத்தின் வேகத்தையும் தூரத்தையும் கடந்து கண்ணிமைக்கும் பொழுதில் பரந்தாமத்தையும் பரபிரம்மமான பரமாத்மாவையும் எனக்குள் நான் எண்ணங்களால் சங்கமிக்கின்றேன். உயிருள்ள உயிரற்ற பௌதீக மூலக்கூறுகளையும் அசைக்கக்கூடிய அபரிமிதமான அற்புத சக்தி வலிமை மிக்க என் எண்ணங்களுக்கு இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத என் மனதின் ஆற்றலை கொண்டு அற்புதமான வாழ்வை அமைக்கும் ஆன்மீக கலையை பாபா எனக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். எண்ணங்களின் சக்தியால் தொலைந்து போன என் ராஜ்யத்திற்குள் என்னால் சென்று பார்த்து அனுபவித்து வெளிவர முடிகின்றது. தொலைந்து போன என் ராஜ்யத்தின் ஒவ்வொரு அம்சங்களையும் பாபா விவரிக்க நேரிலிருந்து அனுபவிப்பது போல் என்னால் உணர முடிகின்றது. எண்ணங்களின் சக்தியால் பௌதிகத்தால் வெளிப்படுத்த முடியாத ஆத்ம சக்தியையும் அதன் செயற்பாடுகளையும் நான் நன்கு அறிவேன். மனதின் மௌனத்தின் சக்தியால் கண்ணுக்கு தெரியாத கடவுளையும் அவரது உள்ளத்தையும் என்னால் காண முடிகின்றது. மெய் சிலிர்க்கின்றது. எட்டாவது உலக அதிசயம் என்று பாபா வர்ணிக்கின்ற என் சத்தியயுக கால இயற்கையின் திவ்ய ஆட்சியை என்னை இழக்கச் செய்த அந்த ராவணனை எண்ணங்களின் சக்தியால் என்னால் துல்லியமாக எனக்குள் உணர முடிகின்றது. விஸ்வ மகாராஜன் மகாராணியாக இந்த உலகத்தில் ஆரம்பித்த எனது வாழ்வின் வீழ்ச்சியின் இரகசியங்களை இப்பொழுது அகநோக்காக சென்று மௌன சக்தியால் என்னால் உணர முடிகின்றது. இல்லறத்தை துறந்து காடுகள் குகைகளில் சந்நியாசிகள்
தபஸ்விகள் செய்த முயற்சியை இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே என்னால் ஆழ்ந்து உணர்ந்து அறிய முடிகின்றது. இது ஆன்மீக சக்தியின் அதிசயம். காலத்தையும் தூரத்தையும் கடந்து பயணிக்கின்றேன். பல ஜென்மங்களாய் வாழ்ந்த வாழ்வின் சுவடுகளை ஞான ஒளியாலும் மௌனத்தின் சக்தியாலும் எனக்குள் நான் சுத்தம் செய்கின்றேன். என் ஆதியும் அனாதியுமான தூய்மையான தெய்வீக நிலைக்கு என் எண்ணங்களின் சக்தியால் திரும்புகின்றேன். இது ஒரு ஆன்மீக விந்தை, விந்தை நிறைந்த கலை. ஆன்மீக சக்தியால் கண்ணுக்கு தெரியாத சூட்சுமலோகம், பிரம்மலோகம், சிவனால் ஸ்தாபிக்கப்படும் சிவாலயம், சிவன் பாதம் பதிக்கும் மதுவனம் என உலகிற்கு உலகம் பறந்து திரிகின்றேன். எல்லைகளை கடந்த உலகங்கள், எல்லையற்ற பயணம் ஒரு நொடி பொழுதில் அனுபவிக்கின்றேன். மிக நுண்ணிய வடிவான ஆத்ம சக்தியாகிய நான் இத்தனை ஆற்றல் பொருந்தி இருப்பது விஞ்ஞானத்தால் விவரிக்க முடியாததோர் பிரபஞ்ச அதிசயம். விஞ்ஞானத்தை கடந்த இந்த அதிசயத்தின் நுட்பங்களை அறிந்தவர் ஞானக் கடலான பரமாத்மா சிவன் மட்டுமே. அவரிடமிருந்தே நேரடியாக, சத்குரு சிவனிடமிருந்தே நேரடியாக இந்த மெய்ஞான கலையை என்னால் இப்பொழுது மட்டும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் கற்றுக்கொள்ள முடிகின்றது. இந்த ஆன்மீக கலையினால் இப்பொழுது நான் பெறும் அனுபவங்களும் சுயமாற்றங்களும் கல்பம் முழுவதும் என்னுடன் பயணித்துக் கொண்டே இருக்கும். இனிமேலும் இந்த சுகத்தை அனுபவித்த நான் எனது புத்தி நிலையில்லா சந்தோஷங்களை தேடி அலையப் போவதில்லை. முட்களும் முதலைகளும் நிறைந்த தூய்மையற்ற இந்த உலகத்திற்குள் அதி உன்னத ஸ்தானத்தை விட்டு, பாபா நீங்கள் கீழே இறங்கி எப்படி வருகின்றீர்கள், எப்படி இந்த உன்னத பாக்கியத்தை அருள்கின்றீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த பூமிக்கு முதல் வந்த மூத்த தேவ ஆத்மாக்கள் நாங்கள்தான் என்ற உண்மையை எளிதாக கூறிவிட்டீர்கள் பாபா. ஆனால் என்னால் நம்பவே முடியவில்லை. கனவிலும் கூட நான் நினைக்கவில்லை அந்த தேவர்கள் நான் தானா? இப்பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ கிருஷ்ணன் போன்ற சித்திரங்களை பார்க்கும் போது இது நான் தானா, இது நான் தானா நினைக்க நினைக்க உடலெல்லாம் புல்லரிக்கிறது பாபா. ஊனுடம்பு என்ற இந்த ஆலயத்தில் வாழும் பூஜைக்குரிய தெய்வீக ஆத்மா நான். இன்றுமே 2500 ஆண்டுகளை கடந்தும் கோயில் கோயிலாக என்னை விக்கிரகங்களாக வைத்து
கோடி கோடி ஆத்மாக்கள் என் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்து இருகரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். கண்ணீர் விட்டு கதறி தம் குறைகளை கூறி அழுகின்றார்கள். அவர்களின் துயர்களை போக்கக்கூடிய தெய்வீக சக்தி நிறைந்த தெய்வம் நான் என்ற நம்பிக்கையில் என் முன் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். தம்மை வருத்துகிறார்கள். கோடி கோடியாக செல்வத்தை கொட்டுகிறார்கள். வாசல் வாசலாக அலைகிறார்கள். இது எனது தூய்மை, தெய்வீகத்தன்மை என்பது மீது அவர்கள் வைத்திருக்கும் மரியாதையும் நன்றியுணர்வும் ஆகும். இவ்வளவு சுத்தமும் தூய்மையும் நிறைந்ததாக ஒவ்வொரு கல்பமும் என்னை வந்து தூய்மைப்படுத்துவது என் என்றென்றும் பரம பவித்திரமான பரம அன்பு நிறைந்த ஆசானும் தந்தையும் சத்குருவுமான என் சிவபாபா. அவரது முயற்சிகளுக்கு ஏற்ப நானும் முயற்சி செய்து இவ்வளவு சுத்தமும் தூய்மையும் நிறைந்ததாக என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆக்கிவிட்டேனா? என்னையே பார்த்து நான் கேட்கிறேன். என் உள்ளத்தில் இம்மியளவும் ஆசைகள், அங்கலாய்ப்புகள், கடந்த கால பயங்கள், தாக்கங்கள், காயங்கள், கோபங்கள், ஆணவம், காமம், சுயநலம், போலி அடையாளங்கள், முகமூடிகள் எல்லாமே இல்லாமல் போகும்போதுதான் என்னால் என் அன்பிற்கினிய பாபாவின் தெய்வீக அன்பை அனுபவிக்க முடியும். என் பாபாவின் தெய்வீக அன்பின் சுகமே என் பக்தர்களுக்கு நான் வழங்கக்கூடிய அருள் பிரசாதம். இத்தகைய மேன்மையான சிந்தனைகளுடனும் பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களுடனும் ஆத்ம சக்தியாகிய நான் மெதுவாக என் புலனங்கங்களுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.